மக்களவை தேர்தல் முடிந்ததிலிருந்தே தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் வரப்போகிறது என்று தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடாமல் இருந்த நிலையில் இன்று அமைச்சரவை மாற்றம் நடக்கப் போகிறது என்று மீண்டும் தகவல்கள் வலம் வர தொடங்கியிருக்கின்றன. மக்களவை தேர்தல் முடிந்த பின்னரே கட்சியிலும் ஆட்சியிலும் பல்வேறு மாற்றங்கள் நடக்கும் என்று எச்சரித்திருந்தார் முதல்வர் ஸ்டாலின். அதேபோல் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் வெற்றி ஒருபுறம் இருந்தாலும் தொடர்ந்து நடந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் திமுக அரசுக்கு தலைவலியாக மாறியது. இதனால் நேரடியாக ஆக்ஷனில் இறங்கி சாட்டையை சுழற்ற ஆரம்பித்தார் ஸ்டாலின். முதலில் சென்னை கமிஷனர், சட்ட ஒழுங்கு டிஜிபி மாற்றப்பட்டனர். அதன் பின்னர் ஸ்டாலினின் நம்பிக்கைக்குரிய அதிகாரியாக அறியப்பட்ட உள்துறை செயலாளராக இருந்த அமுதாவே மாற்றப்பட்டார். இப்படி பல அதிகாரிகள் மாற்றத்துக்கான அதிகாரப்பூர்வ அரசு அறிவிப்புகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தன. நெல்லை, கோவை என்ற இரு மாநகராட்சியின் மேயர்களும் மாற்றப்பட்டனர். அப்போதே அதிகாரிகளின் மாற்றங்களுக்கு பின்னர் அடுத்த டார்கெட் அமைச்சர்கள் தான் என்று சொல்லப்பட்டது. அதே நேரம் முதல்வரின் அமெரிக்கா பயணத்துக்கு முன்பு முக்கியமான பல முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வந்தது. அமைச்சரவை மாற்றத்துடன் சேர்ந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படுமா என்ற கேள்வியும் இருந்து வந்தது. இதுபோன்ற செய்திகள் ஒருபுறம் இருக்க, கடந்த மாதம் சீனியர் அமைச்சர்களை நேரில் சந்தித்து சித்தரஞ்சன் சாலையில் இருக்கும் தன் வீட்டில் சந்தித்து பேசினார் ஸ்டாலின். பெரியசாமி, தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன் உட்பட 10 அமைச்சர்களை சந்தித்து பேசியிருந்தார் ஸ்டாலின். முக்கியமான முடிவுகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் அமைச்சர்களிடம் கேட்டுக் கொண்டதாகவும் சொல்லப்பட்டது. அமைச்சரவை மாற்றத்தை மனதில் வைத்தே முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படி பேசியதாக கூறப்பட்டது. இதனால் யாரிடமிருந்து அமைச்சர் பதவி பறிபோக இருக்கிறது, யாருக்கெல்லாம் இலாக்கா மாற்றப்பட போகிறது, புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற பல்வேறு கேள்விகள் அறிவாலயத்தில் சுற்றி எழுந்து கொண்டே இருந்தன. இந்த நிலையில்தான் சமீபத்தில் தலைமை செயலராக இருந்த சிவ்தாஸ் மீனாவை மாற்றி முருகானந்தம் IAS தலைமை செயலராக பொறுப்பில் அமர்த்தப்பட்டார். அதைத் தொடர்ந்து தனிச்செயலர்களும் மாற்றப்பட்டனர். இப்படி பல்வேறு மாற்றத்திற்கான நடவடிக்கைகளுக்கு பிறகு பல நாட்களாக சொல்லப்பட்டு வரும் அமைச்சரவை மாற்றம் இன்று நடந்தேறும் என்று அரசியல் வட்டாரங்கள் சொல்கின்றன. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் ஆகஸ்ட் 27ஆம் தேதி அமெரிக்கா செல்ல இருக்கிறார். அதற்கு முன்பு 3 அமைச்சர்கள் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு புதிதாக 3 அமைச்சர்கள் பொறுப்பில் அமர்த்தப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மூத்த அமைச்சரும் மற்ற 2 அமைச்சர்களும் மாற்றப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தோடு சில அமைச்சர்களுக்கு இலாக்கா மாற்றம் செய்யப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் ஆவடி நாசர், பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன், கோவி செல்லியன் புது அமைச்சர்களாக வாய்ப்புகள் இருக்கலாம் என்றும் செய்திகள் கசிந்திருக்கின்றன. அதே நேரம் அமைச்சர் செஞ்சி மஸ்தான், மெய்யநாதன் அல்லது CV கணேசன் போன்றோரின் பதவி பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் 2 முறை அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் 3வது முறையாக இப்போது மாற்றம் செய்யப்பட உள்ளது.